ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இப்போது நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. யார் கூட நம்ம கார்த்தி கூட நம்ம சந்திரகலாவோட ஏற்பாடு தான் எல்லாமே. அந்த ஐயரை வச்சு ஒரு தம்பதியை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரேவதியை பார்க்க வச்சு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ரேவதி இதை பார்த்துட்டு இந்த பூஜை கண்டிப்பாக கார்த்தி கூட அவளும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு செட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி ரேவதி சந்திரகலாவோட வலையில் விழுறாங்க. இந்த மாதிரி சாமி இந்த பூஜை நாங்களும் பண்ணலாமான்னு கேட்டுட்டு கார்த்திகிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கார்த்தியுமே சரி, ரேவதி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே, சரி நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணுறதுக்கு ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜைக்கு ஒத்துக்கிட்டு மாலை மாற்றி இப்போ பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஐயர் பார்த்திங்கன்னா சந்திரகலாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாமி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவாக நடந்துடுச்சுல, நாளைக்கு ரேவதி வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் நிரூபிச்சுட்டு உங்களுக்கு நான் வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை இப்போது நம்மளோட கார்த்தியும் ரேவதி என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலாவோட ஆள் வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அமுச்சு விட்டுறாங்க. அப்போ சந்திரகலாவுக்கு அமுச்சு விட்டதும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உன் பொண்ணு மேலே நீ ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தியே பாரு உன் பொண்ணோட லட்சணத்தைன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி இல்லை நீ பொய் சொல்கிற, இது ஏதோ பழைய ஃபோட்டோ, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ ஏதோ பழைய ஃபோட்டோவை நீ எடிட் பண்ணி எனக்கு காமிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ என்னக்கா இப்படி முட்டாளாக இருக்க, நீ நம்பலினா இப்போயே என் கூட கோயிலுக்கு வா, நான் உன் ரேவதியை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் மாலும் கழுத்துமாக இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது ரேவதி என்ன இப்படி பண்ணுவான்னு நினச்சே பார்க்கல, ரேவதி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டா எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க. அப்போ சந்திரகலா உடனே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாக்கா நான் தான் சொன்னலை, நீ தான் நம்பலை, இப்போயாச்சும் உன் கண்ணில் பார்த்து நம்பியிருக்கியா, உன் பொண்ணு உன்னை எவ்வளோ ஏமாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் இப்போவே போயிட்டு அவள் கார்த்தி கூட இருக்கக்கூடாது, நான் ரேவதியை போய் இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது சந்திரகலா தடுத்து நிறுத்துறாங்க. வேண்டாம்க்கா, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், நீ இப்போ உடனே போயிட்டு பண்ணினா அதுக்கப்புறம் அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான்னு சொல்லும்போது எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல சந்திரா, உடனே போயிட்டு நான் கார்த்தி கூட அவளை பிரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது இல்லைக்கா நீ வாக்கான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம சந்திரகலா. ஏன் சந்திரா என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்த, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் ரேவதியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரலான்னு தோணுச்சு, அந்த கார்த்தி கூட எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டினா ரேவதி நம்ம வலிக்கே வரமாட்டா, என்ன சந்திரா சொல்கிற, இப்போ எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு செம்ம கோவம் வருது அவன் மேலே அப்படின்னு சொல்லும்போது, இதை பாருக்கா நீ இப்போ போயிட்டு ரேவதியை ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டால், மருத்துவ எதுக்கு விஷயம் தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு ரேவதி கேட்பா. ரேவதிக்கு தான் எல்லா உண்மை தெரிஞ்சிடுச்சு, அப்படி இருக்கும்போது நீ என்ன பதில் சொல்வ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்போ அதை நான் அவன் நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன், என் பொண்ணுக்கு நான் கெட்டவனையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் துணிஞ்சேன், நல்லவன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ எப்படி யோசிச்சிருப்ப, அதை அவள் கேட்டால் நீ உன்கிட்ட என்ன பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சந்திரகலா சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போது சரி சந்திரா நீ என்ன சொல்லிட்டு நான் அதை பண்ணுறேன் இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு வழிக்கு வராங்க. அப்போது சந்திரகலா இப்போ தான் நீ என்னோட வழிக்கு வந்திருக்க, சரி இனிமேல் பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிக்கா நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி ரேவதி கிட்ட காமிச்சிக்காத, நீ என்ன பண்ணனா உடனே ரேவதிக்கு எங்கேயாச்சும் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற ஊரில் எங்கேயாவது வெளிநாடு அமுச்சிடு கொஞ்ச நாளைக்கு, அப்போ நம்ம தன்னால் கார்த்தியை உள்ளாத போடாதெல்லாம் சொல்லி நம்ப வச்சு அவளை பிரித்து வச்சுருவோம், அதுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க இருக்காமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க, யார் நம்ம வெளிநாட்டில் இருக்கா நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா யோசனை வருது சாமுண்டீஸ்வரிக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, யாராவது சொந்தக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொந்தக்காரங்க எல்லாமே கார்த்தி கூட லிங்காக இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவளுக்கே நான் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை நான் அமுச்சு வைக்கிறேன், தப்பான ஒருத்தன் கூட இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால் இப்போ நான் அவளை தனியாக வாழ வைக்கணும், அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவளை ஒரு 6 மாதம் நீ
நீ கூட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சாமுண்டீஸ்வரி, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீ தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கனடா வரைக்கும் என்ன ரொம்பவே வந்து முன்னேறி விட்டுருக்க. இதெல்லாம் இந்த ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதானே. ரேவதியை நான் எப்படியாவது இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ எப்படியாவது 6 மாதம் அவளை அப்படியாவது அங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு, நீ கவலையே படாத, பாஸ்போர்ட்டை நான் திருடி வச்சுக்கிட்டு கூட அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு இன்னும் 2 மாதம் அவளை இருக்க வச்சிடுறேன். எப்படியாவது நீ சொன்ன டைம் வரைக்கும் அவளை நான் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலாவுக்கு திருப்தி ஆகிடுச்சு. எப்படியோ ரேவதியும் கார்த்தியும் அக்கா கிட்ட சொன்ன மாதிரி நிரூபித்து நம்ம வந்து பிரித்து வச்சுட்டோம். இனிமேல் நம்ம கதையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு வந்து கனடாவில் இருக்கா, நான் இப்போ என் கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன், ஆனால் என்னால் இப்போ போக முடியல, நம்ம வீட்டிலேருந்து யாரையாச்சும் அனுப்பிச்சி வைக்கணும், யார்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதியே வந்து வாண்டடாக சொல்கிறாங்க. அம்மா கனடா தானே, நானே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செம்ம சந்தோஷமாயிருது. யாருக்குன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சந்திரகலாக்கும். அதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ரேவதியே வந்து போகிறேன்னு சொல்கிறாளே, அப்போ வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதிலே மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் 2 நாள் கனடா கிளம்புறேன் மாமான்னு சொல்லும்போது கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன இது இப்படி சொல்கிறா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா, அம்மா வந்து ஏதோ கல்யாணத்துக்கு வந்து என்னை போக சொல்கிறாங்க, அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன், அம்மாவால் போக முடியல, அதனால் அதுக்கு பதில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் 2 நாள் கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாரு, ஏதோ தப்பாக இருக்குது ரேவதி, எனக்கு ஏதோ இது சரியாக படலைன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. அப்போது இல்லை மாமா, கல்யாணத்துக்கு தான் போகிறேன், அம்மா தான் சொல்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்தி வந்து அந்த நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி ஒரு கனவு வருது. இந்த மாதிரி ரேவதியும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு கனடாக்கு போகிறதுக்கு வந்து ரேவதி வந்து நான் சீக்கிரமாக வந்துடுறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கார்த்தி பேசிகிட்டே இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்டேருந்து ரேவதியை வந்து பிரிச்சுட்டு வந்து போகிற மாதிரி வந்து கார்த்திக் வந்து கனவு வருது. அப்போ ரேவதி, அம்மா விடுங்கம்மா, மாமா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளோட ரேவதி பேசிட்டு தானம்மா இருக்கேன், பேசிட்டு வந்துடுறேம்மா மாமா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ மாமா ஒன்றும் பேச வேணாம், உடனே வான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியை வந்து கார்த்திக் கையை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க, கார்த்தியோட கையை. அப்போ இழுத்துட்டு வந்து போயிடுறாங்க. போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து வண்டி ஏற்றி விட்றாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு வந்து பயந்து போய் வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து ஏதோ தப்பாக இருக்குது ரேவதி, எனக்கு தப்பாகவே படலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்மளோட கார்த்தி வந்து யோசிச்சிட்டாரு, அப்போது இவங்களுக்கு விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதி கனடா வந்து போக விடுவாரா மாட்டாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு வேளை வந்து ரேவதிக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் நம்மளை அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு